வணக்கம். டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ்னுடைய இந்த பதிவிற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த செஷனில் நம்ம குவிக் சார்ட் அல்காரிதத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து டிவைட் அண்ட் கான்கர் டெக்னாலஜி பேஸ் பண்ணி இருக்குது. முதல்ல டிவைட் அண்ட் கான்கர் டெக்னாலஜி அப்படின்னா வந்து என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு வேலை. அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சின்ன சின்ன ப்ராப்ளமாக டிவைட் பண்ணிவிட்டு அந்த சின்ன ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எல்லா சின்ன ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன்ஸையும் ஒரு சேர இணைச்சு நம்ம பெரிய ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷனை கொடுக்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட். இதை பேஸ் பண்ணி தான் இந்த குவிக் சார்ட் அல்காரிதம் ஃபங்க்ஷன் ஆகுது. இதில் வந்து ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை வந்து நம்ம பிவோட்டாக எடுத்துக்குவோம், அதாவது பேஸ் வேல்யூ. இதில் வந்து ரெண்டு இண்டெக்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் மூவ் ஆகிறது, ஐ நம்ம எடுத்துக்கிறோம். அதை ஜே அப்படின்னு இன்னொரு இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம், அது வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் மூவ் ஆகும். இதில் இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறோம். என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, அந்த ஐத் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து பிவோட் வேல்யூ விட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஐத் இண்டெக்ஸை வந்து நம்ம ரைட் சைடு மூவ் பண்ண முடியும். இதே மாதிரி நம்ம ஐ இண்டெக்ஸை வந்து ரைட் மூவ் பண்ணிகிட்டே போகிறோம். எப்போ வந்து இந்த மூவ்மெண்ட் நிற்கும் அப்படின்னா அந்த ஐத் எலிமெண்ட் வந்து பிவோட் வேல்யூ விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறோம் ஐயை மூவ் பண்ணுறது. அதன் பிறகு அந்த ஜேத் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து பிவோட்டை விட கிரேட்டராக இருக்கா ஸ்மாலராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். அது கிரேட்டராக இருந்ததுன்னா ஜேத் இண்டெக்ஸை ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம் ஒரு பொசிஷன். இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எப்போ நிற்கும் அப்படின்னா அந்த ஜேத் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து பிவோட் வேல்யூ விட ஸ்மாலராக இருந்துச்சுன்னா அப்போ நிற்கும். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஜேத் இண்டெக்ஸும் ஐத் இண்டெக்ஸும் ஒன்று கிராஸ் ஆகும். அந்த பொசிஷனில் எல்லா அரே எலிமெண்ட்ஸையும் நம்ம ப்ராசஸ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அதன் பிறகு இந்த பிவோட் வேல்யூ வந்து ஜேத் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டோட நம்ம ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஜேத் இண்டெக்ஸ் தான் வந்து அந்த பிவோட் வேல்யூக்கு உண்டான ஒரு கரெக்டான பொசிஷன். இந்த கட்டத்தில் அந்த அரேயில் உள்ள பிவோட் எலிமெண்ட்டுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எலிமெண்ட்ஸ் எல்லாமே பிவோட் வேல்யூ விட ஸ்மாலராக இருக்கும். ரைட் சைடு உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே பிவோட் வேல்யூ விட ஜாஸ்தியாக இருக்கும், கிரேட்டராக இருக்கும். ஆனால் இந்த லெஃப்ட் சைடு உள்ள எலிமெண்ட்ஸ் அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி தான் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து அரேஞ்ச் ஆகாமல் இருக்கும் பர்டிகுலர் ஆர்டரில். ஸோ இப்போது நம்ம மறுபடியும் இந்த குவிக் சார்ட் அல்காரிதத்தை லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள அந்த எலிமெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த குவிக் சார்ட் அல்காரிதத்தை ரைட் ஹேண்ட் சைடு உள்ள எலிமெண்ட்ஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணணும். ஃபைனலாக எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் நம்ம இந்த குவிக் சார்ட் அல்காரிதத்தை அப்ளை பண்ண பின்னாடி நமக்கு அந்த அரேனுடைய வேல்யூஸ் வந்து சார்ட்டிங் ஆர்டரில் கிடச்சிரும். சார்ட்டிங் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ரெண்டு விதமாக பண்ண முடியும். அசெண்டிங் ஆர்டர் சார்ட்டிங் ஒன்று, டிசெண்டிங் ஆர்டர் சார்ட்டிங். அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா இன்புட் எலிமெண்ட்ஸை வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூலேருந்து லார்ஜஸ்ட் வேல்யூ வரைக்கும் அரேஞ்ச் பண்ணுறது. டிசெண்டிங் ஆர்டர் சார்ட்டிங் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்க வேல்யூஸ் வந்து நம்ம லார்ஜஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக அரேஞ்ச் பண்ணுறது. இதுதான் அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் சார்ட்டிங் அப்படிங்கிறது. வாங்க குவிக் சார்ட் அல்காரிதத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த அரேயில் வந்து இப்போது நம்ம 7 எலிமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா 6, 1, 4, 9, 2, 5, 7. இது வந்து எந்த அரே இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6. 0லேருந்து n-1 எலிமெண்ட்ஸ். இதுதான் வந்து அரேனுடைய இண்டெக்ஸ். முதலாவதாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள அந்த வேல்யூ வந்து நம்ம பிவோட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஐத் இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் செட் பண்ணிக்கிறோம். ஜே வந்து லாஸ்ட் இண்டெக்ஸில் செட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த எலிமெண்ட் வந்து 6ஓட கம்பேர் பண்ணுறோம். 1 is less than 6. அதனால ஐயை வந்து ரைட் சைடு மூவ் பண்ணுறோம். இங்கே வந்துருச்சு.
இப்போ மறுபடியும் இந்த எலிமெண்ட்டையும் 6ஐயும் கம்பேர் பண்ணுறோம். 4 is less than 6, அதனால் மறுபடியும் ஐயை வந்து மூவ் பண்ணுறோம். இப்போ வந்து 9 is greater than 6, அதனால் ஸ்டாப் மூவிங் ஐ. இந்த கட்டத்தில் நம்ம இந்த jth இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து 6ஓட கம்பேர் பண்ணுறோம். 7 is greater than 6 அப்படிங்கிறதுனால j வந்து லெஃப்ட் மூவ் பண்ணுறோம். இப்போ 5 is less than 6 அப்படிங்கிறதுனால ஸ்டாப் மூவிங் j. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஐயில் இருக்க வேல்யூவும் ஜேயில் இருக்க வேல்யூவும் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிக்கிறோம். எப்படி? இங்கே 5 வந்துடுது, இங்கே 9 வந்துடுது. இந்த கட்டத்தில் நம்ம இந்த எலிமெண்ட்டை வந்து 6ஓட கம்பேர் பண்ணுறோம். 5 is less than 6 அப்படிங்கிறதுனால ஐயை வந்து ஃபர்தராக ரைட்டுக்கு மூவ் பண்ணுறோம். இப்போ வந்து இங்கே வந்துடுது 2 is less than 6 அப்படிங்கிறதுனால ஃபர்தராக ஐயை வந்து மூவ் பண்ணுறோம். இங்கே வந்துடுது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து 9ங்கிறது வந்து greater than 6 அப்படிங்கிறதுனால ஸ்டாப் மூவிங் ஐ. Now compare the element in the jth index. jth indexல வந்து என்ன இருக்குது? 9 இருக்குது. 9 is greater than 6 அப்படிங்கிறதுனால j வந்து ஃபர்தராக லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். இங்கே வந்துடுது. இப்போது அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா j வந்து ஐயை கடந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இந்த லொக்கேஷன் தான் வந்து இந்த பிவோட் வேல்யூக்கான கரெக்டான லொக்கேஷன். ஸோ இங்கே வந்து 6ஐ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இந்த 2 வந்து பிவோட் இருந்த வேல்யூக்கு மூவ் பண்ணிக்கிறோம். இப்போது 6க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள வேல்யூஸ் 2, 1, 4, 5 எல்லாமே 6ஐ விட ஸ்மாலராக இருக்குது. அதே மாதிரி 6க்கு ரைட் ஹேண்ட் சைடு உள்ள எலிமெண்ட்ஸ் 9 and 7 எல்லாமே வந்து 6ஐ விட கிரேட்டராக இருக்குது. இப்போ இந்த கட்டத்தில் நம்ம குவிக் சார்ட் அல்காரிதத்தை தனியாக இதுக்கு அப்ளை பண்ணுறோம், இந்த எலிமெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி இந்த எலிமெண்ட்ஸ்க்கு தனியாக நம்ம குவிக் சார்ட் அல்காரிதத்தை அப்ளை பண்ணுறோம். அப்புறம் முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா எலிமெண்ட்ஸுமே சார்ட்டட் ஆர்டரில் கிடைச்சிடும். இப்போது இந்த எலிமெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள எலிமெண்ட்ஸ்க்கு 2, 1, 4, 5 இதை நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். இப்போ பிவோட் வந்து 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ith இண்டெக்ஸ் வந்து 1ல் செட் பண்ணிக்கிறோம். jth இண்டெக்ஸை வந்து 5க்கு நேராக செட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 is less than 2, அதனால் ஐயை வந்து ரைட் சைடு மூவ் பண்ணுறோம். இங்கே வந்துடுது 4 அப்படிங்கிறது 2 விட கிரேட்டராக இருக்குது, அதனால் ஸ்டாப் மூவிங் ஐ. இப்போ jth இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்டை வந்து 2ஓட கம்பேர் பண்ணுங்கள். 5 is greater than 2, அதனால் நம்ம j வந்து ஃபர்தராக லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். இங்கே வந்துடுது. ஸோ இந்த கட்டத்தில் 4 is greater than 2 அப்படிங்கிறதுனால j வந்து ஃபர்தராக லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். இங்கே வந்துடுது. ஸோ இங்கே வந்து 1 இருக்குது. j வந்து ஐயை கிராஸ் ஆகி போயிடுச்சு, கடந்து போயிடுச்சு. அதனால் இதுதான் வந்து இந்த பிவோட் வேல்யூ 2க்கான கரெக்டான லொக்கேஷன். அதனால் 1ஐயும் 2ஐயும் ஸ்வாப் பண்ணிக்கிறோம். 2க்கான லொக்கேஷன் இது தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. அது வந்து 2 விட லெஸ்ஸாகவும் இருக்குது, சார்ட்டட் ஆர்டர்லேயும் இருக்குது. இப்போ 4 and 5 இது வந்து எதேச்சியாக 4 and 5 ஆர்டரில் இருக்குது. இப்போது இது வந்து greater than 2ஆகவும் இருக்குது. இந்த எலிமெண்ட்ஸ்க்கு தனியாக நம்ம குவிக் சார்ட் அல்காரிதத்தை அப்ளை பண்ணுறோம். 4 and 5க்கு பிவோட் வேல்யூ 4, 5 வந்து i, j செட் பண்ணிக்கிறோம். 5 is greater than 4ங்கிறதுனால அப்படியே நம்ம விட்டுடுறோம். 1, 2, 4, 5 அப்படிங்கிற இந்த பாதி டேபிள் வந்து இப்போ சார்ட்டட் ஆர்டரில் கிடச்சிருச்சு. 6ங்கிறது ஏற்கனவே நம்ம அதுக்கான லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் அது. இப்போ அடுத்தது 9 and 7 ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் 6ஐ வந்து நம்ம சார்ட் பண்ணணும். இது வந்து சார்ட்டட் ஆர்டரில் இல்லை. பிவோட் வேல்யூ வந்து 9ன்னு எடுத்துக்கிறோம். i, j ரெண்டு இண்டெக்ஸுமே வந்து இங்கே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 7 is less than 9 அப்படிங்கிறதுனால 7ஐயும் 9ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1, 2, 4, 5, 6, 7, 9 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஆர்டரில் சார்ட் ஆகி வந்துடுச்சு. Now the elements are successfully sorted. ஓகேவா? அல்காரிதம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு சார்ட் பண்ணி பாருங்கள், குவிக் சார்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி. அதுக்கான எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா 18, 29, 68, 32, 43, 37, 87, 24, 47 and 50. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
like, share and click the bell icon for getting more updates. Thank you so much. Thank you.